அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅது. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ மினன் நாஸி மன் யஷ்தரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்லாத்தில்லாஹ். ஸதகல்லாஹுல் மௌலானல் அலியுல் அலீம். وقال سيدنا حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم أنا مدينة العلم وعلي بابها. صدق رسول الله صلى الله عليه وسلم. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் என்னில் நின்றும் உள்ளவர்கள், நான் அவர்களில் நின்றும் உள்ளவர் என்று கூறினார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமான பரிசுத்தமான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்தினர்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்து என்ற கருணையும் ஸலாம் என்ற வந்தனமும் நிலவட்டுமாக. உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதிலும், எமது கௌசுனல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களினதும் எமது ஷேக் நாயகத்தினதும் ஆசியை வேண்டியவனாக. கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினுடைய அன்பு நேயர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புத மனிதரை பற்றி நாங்கள் அனைவர்களும் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால், பிறப்பில் இருந்து அவர்களுடைய மறைவு வரைக்கும் அற்புதங்களாகவே ஆண்டவன் ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கின்றான் என்பதன் காரணத்தினால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரத்த பந்தம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேசம் வைத்த தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுக்கும், அபு தாலிப் நாயகம் அன்னவர்களுக்கும் குழந்தை ஒன்று பிறக்கின்றது. அதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுடைய பிறப்பினுடைய சிறப்பே அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேசம் கொண்ட தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுக்கு பிரசவ அந்த வலி ஏற்பட்ட பொழுது கஅபாவின் அருகே இருக்கிறார்கள். மறைவின் காரணமாக கஅபாவுக்கு உள்ளே அவர்கள் நுழைகின்றார்கள். கஅபாவுக்கு உள்ளே குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை தான் சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் கண் திறக்கவில்லை பிறந்த உடனேயே. இவர்கள் கண் திறந்தவுடன் பார்த்தது இந்த உலகத்திலே உலகத்தினுடைய அதிபதி, உலகத்தினுடைய அருள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருவதனத்தை தான் இவர்கள் கண்டார்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் அழகான முறையிலே கூறி காட்டக்கூடிய விடயமாக இருக்கின்றது. சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நாங்கள் ரமலானுடைய பிற 21வது நாளையிலே ஞாபகப்படுத்துகின்றோம். இவர்களுடைய பிறந்த ஆண்டும் பிறந்த திகதியும் ரஜபு மாதம் பிறை 13வது நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டிலே அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு நாயகம் அன்னவர்கள் பிறக்கின்றார்கள். ரமலானுடைய பிற 21வது நாள் அன்று இவர்களுடைய நினைவு தினமாக இருக்கின்றது, இவர்களுடைய மறைவு தினம் என்பதனால். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் மாத்திரமல்ல, ஈமானை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திலே முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த உலகத்தில் கண்மணி நாயகத்தினுடைய உம்மத்தில் முதல் சூஃபியும் முதல் விலாயத்துக்குரியவர்களும் சய்யிதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வாலிப வயதில் கூட இல்லை, அவர்களுடைய சிறு பிராயத்திலேயே கண்மணியை ஏற்றுக்கொண்ட ஈமானிய நெஞ்சமாக இருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் வாலிப பருவத்தை கூட எட்டவில்லை. அவர்களுடைய சிறு வயதில்
அதாவது 10 வயது கிட்டத்தட்ட இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அவர்களுடைய முகத்தை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நாங்கள் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வ ரலியல்லாஹு அன்ஹு என்று விசேடமாக எந்த ஒரு சஹாபாக்களுக்கும் சொல்லாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு மாத்திரம் ஏன் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் இதுவும் ஒரு காரணம். அவர்கள் சிலை வணக்கத்தினூடாக அவர்களுடைய முகம் ஒரு பொழுதும் பேதலிப்பு அடையவில்லை என்பதன் காரணமாகவும், கஅபத்துல்லாஹ்விலே அவர்கள் பிறந்து கண்மணி நாயகத்தை முதலாக அவர்கள் கண்டதன் காரணத்தினாலும் என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அற்புத மனிதர் என்பதுதான் எல்லோருடைய உண்மையான பேச்சுவார்த்தையுமாக இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஈமானிய பக்தி, அவர்களுடைய தக்குவாவினுடைய அந்த உச்சத்தை நாங்கள் பார்ப்போமேயானால் அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல கோணத்திலே புகழ்ந்திருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமாக சொன்ன ஒரு வார்த்தை தான் அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் அறிவின் நகரம், அதனுடைய நுழைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் சொல்லப்பட்ட செய்தி நாங்கள் அனைவர்களும் பரவலாக அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். வாருங்கள். ஒருமுறை சஹாபத்து பெருமக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெரும் ஒரு உரையை நிகழ்த்துகின்றார்கள். உரையின் முடிவிலே ஐன அலி இப்னு அபி தாலிப் என்று கேட்கின்றார்கள். எங்கே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கின்ற அந்த சபையிலே அங்கே ஒரு ஓரத்திலே தொங்கலிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வெட்கித்தவர்களாக தவாலு என்னும் பணிவினுடைய உச்சத்தை வெளிப்படுத்தியவர்களாக அங்கே கைகட்டி எழுந்து நிற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இதோ இருக்கின்ற நாயகமே என்ற சைக்கினையாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை முன்னாலே வருமாறு அழைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முபாரக்கான அந்த உதடுகளினால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இரு புருவங்களுக்கு நடுவிலே முத்தமிட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கையிலே பிடித்துக்கொண்டு எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாங்கள் கவனித்தால் பைஹகி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வார்த்தைகளை ஒருவர் மனனம் செய்தால், அதனை சிந்தித்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய யதார்த்தமான நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா நமக்கு சொல்லுகின்றார்கள். புன்னகையுடன் புன்முறுவலுடன் சிரித்த முகத்துடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலி நாயகத்தை அரவணைத்து இவரது இரு கண்களுக்கும் இடையில் முத்தமிட்டு சொன்னார்கள், முஸ்லிம்களே, அருமை தோழர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எனது சகோதரன், எனது இரத்த பந்தம், அவர் எனது சதை துண்டு, அவர்கள் எனது இரத்தம் மற்றும் எனது வாரிசாவார்கள். அவர்கள் சுவனத்தினுடைய இளைஞர்களின் தலைவரான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களினுடைய தந்தை, என்னுடைய பேரர்களின் தந்தை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்து வாலிபர்களின் தலைவர்களின் தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகின்றார்கள். அலி நாயகத்தை புகழ்வதில் பெருமானாருக்கு இன்பம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அதனுடைய ரகசியத்தினுடைய உச்சம் தெரியும் என்பதன் காரணத்தினால் பெருமானார் அவ்வாறு சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை புகழ்வதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொண்ட வார்த்தைகளை பார்த்தோமேயானால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்னிடம் இருந்தும் நான் அவர்களிடமிருந்தும் உள்ளவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அன மின்ஹு வஹுவ மின்னி என்று சொன்னார்கள்.
அது மாத்திரமல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி பெருமானார் கூறுகின்ற பொழுது, அசதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் சிங்கம், உலகின் அல்லாஹ்வின் எதிரிகளுக்கு எதிராக அவர்களது வாளாக இருக்கக்கூடிய ஜுல்ஃபிக்கார் தான் பதில் சொல்லும் என்று அலிநாயகத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். சுவனத்து பெண்களினுடைய தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பில்அத்தும் மின்னி, என்னினுடைய ஒரு துண்டு ஃபாத்திமா நாயகியினுடைய அன்பு கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் மீது யார் பகைமையை வைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா பகைமையை வைப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சாபமிடுவான் என்று சொன்னார்கள். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை விட்டும் யாரெல்லாம் தூரமாகின்றார்களோ அவர்களை விட்டு அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தூரமாகி விடுவார்கள் என்று கண்மணி நாயகமே சொல்லுகின்றார்கள். இவ்வாறு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுக்கு முன்னிலையில் சொல்லுகின்றார்கள். அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள். இது எந்த அடிப்படையில் கூறுகின்றார்கள் என்பதை நான் பின்னால் சொல்லுகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சகோதரர், எனது மாமனார் சுஹதாக்களினுடைய தலைவரான சையது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எனது பெரிய தந்தை, வானவர்களுடன் காலையிலும் மாலையிலும் உலாவரக்கூடிய ஜாஃபர் எனது உடன் பிறந்த சகோதரர், கண்மணி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை மகளாரான பில்அத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய கணவர் நான், சையீதா ஷபாபே அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய தலைவர்களான இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய தந்தை நான். இவ்வாறெல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறிவிட்டு, என்னுடைய இந்த தரஜாவுக்கு, என்னுடைய இந்த நிலைக்கு உங்களில் யாரேனும் தகுதி பெறுவார்களா என்று கேட்கின்றார்கள். அருமையானவர்களே, அன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹில வைத்து நான் உங்களுடைய ரப்பு தானே என்று கேட்டான். அப்பொழுது மூமினான உண்மையான அர்வாகுகள் எல்லாம் பலா என்று சொன்னது. அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன சய்யிது உல்தி ஆதம், நான் ஆதம் நபியினுடைய பிள்ளைகள் பிச்சலங்கள் மனிதர்கள் அனைவர்களுக்கும் தலைவர் என்று தன்னை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையிலே முதலாக எழுப்பாட்டப்படக்கூடியவர்களில் முதன்மையானவர் நான் என்று இவ்வாறு ஒரு பட்டியலை, தன்னுடைய புகழாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் கூறியது போன்று சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அவர்களுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்களும் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அற்புதமான மனிதர் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே நிகழ்ந்த நிகழ்வை வைத்து குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி ஹிஜ்ரத்துடைய அந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. ஹிஜ்ரத்து பயணம் மதீனாவுக்கு போக வேண்டி ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் கட்டளை இறங்கிவிட்டது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அழைத்து, என்னுடைய இல்லத்திலே, என்னுடைய அறையிலே என்னுடைய பச்சை போர்வையை நீங்கள் போர்த்துவிட்டு, அந்த போர்வையை போர்த்தி என்னுடைய இடத்திலே நீங்கள் உறங்க வேண்டும் அலியே, எனக்கு பதிலாக என்னுடைய இல்லத்திலே, என்னுடைய அறையிலே நீங்கள் உறங்க வேண்டும். நான் ஹிஜ்ரத்து போவதற்கு அல்லாஹ்வின் ஓர்டர், அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டது என்று சொன்ன பொழுது, அந்த சூழ்நிலையை அழகான முறையிலே அறிந்திருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆமோதித்து அந்த வேலையை செய்தார்கள். சூழல் என்ன தெரியுமா? வீட்டை சூழ்ந்து குறைஷி காபிர் தலைவர்கள் அனைத்து கோத்திரவாசிகளும் சேர்ந்து கண்மணியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்ய திட்டமிட்டு சுற்றி நிற்கின்றார்கள். அந்த சமயத்தில் தான் பெருமானாருக்கு பகரமாக தன்னுடைய உயிரை எந்த ஒரு கடுகு அளவு கூட அவர்கள் கவனிக்காமல் நாயகத்திற்காக அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட பொழுது
இந்த நிகழ்வை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் அல் குர்ஆனிலே அழகான முறையிலே கூறி காட்டுவான். வமினன் நாசி மை யஸ்தரி நஃப்ஸஹு இப்திகா அமரல்லாத்தில்லாஹ், அல்லாஹு தஆலாவினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன்னை விற்று கொண்ட, தன்னை வியாபாரம் செய்து விற்று கொண்ட சில மனிதர்கள் இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா திருமறையிலே சூசகமாக சொல்லி காட்டியிருப்பது அந்த மனிதர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றுதான் முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் படிக்கலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஈமான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாள் அவர்களுடைய ஷரீஅத்தாக இருந்தது. அவர்களுடைய இல்மு, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய இஹ்லாஸ் அனைத்துமே அற்புதமானதாக இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பத்ரிலே மிக மிக உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருந்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் தெரியுமா? எல்லா சஹாபாக்களும் தியாகத்தை மேற்கொண்டு அவர்களுடைய வீரத்தை, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய குதிரத்தை அவர்களின் ஊடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்திய பொழுதும் மறக்க முடியாத எந்த ஒரு பத்ரீன்களுக்கும் அந்த பத்ர் களத்திலே குறைஷி காபிர்களில் மூத்த சண்டித்தனம் காட்டக்கூடியவர்கள், சண்டையிடுவதில் பெயர் போன வீரர்கள் அந்த எதிர்த்தரப்பிலே இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான காபிர்களுக்கு மத்தியிலே 313 சஹாபாக்கள். அதிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முன்வந்துதான் அந்த மூத்த காபிர் வீரர்களை கொன்று சாய்த்த வரலாறு பத்ருடைய களம் பேசுகின்றது. அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கே இருப்பதாக. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, உஹதுடைய நேரத்திலே, உஹது யுத்த களத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காயங்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்களுக்கு காயங்கள். ரணகளத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காபிர்கள் தாக்குவதற்கு நெருங்கிய பொழுது, நாயகத்தின் அருகிலே எந்த ஒரு சஹாபாக்களும் நெருங்க முடியாத நிலையில் இருந்த பொழுது, உத்தம அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சத்திய தூதர் கண்மணி நாயகத்துக்கு அருகிலே வந்து அவர்களுக்கு முன்னிலே நின்று நெஞ்சை கொடுத்து நாயகத்துக்கு வந்த அம்புகளை தாங்கிய வரலாறை உஹதுடைய யுத்தம் பேசுகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நாயகத்தின் கவசமாக நின்று அன்றைய அம்புகளை தன்னுடைய நெஞ்சில் வாங்கிய வரலாற்றை பேசுகிறது. எந்த நேரத்திலும் ஒரு ஷேഖை விட்டு ஒரு முரீது பிசக மாட்டான் என்பதற்கு அன்றைய அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நமக்கு பாடம் புகட்டுகின்றார்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா என்று அந்த வார்த்தையை சொன்னதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஒட்டுமொத்த ஞானத்தினுடைய திறவுகோலும் அலி நாயகம்தான் என்பது நமக்கு புலப்படுகின்றது. என்ன, எந்த ஒரு இடத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட்டும் அலிநாயகத்தை பிரிக்கவில்லை என்பதை சற்று நாங்கள் சிந்திப்போம். பாருங்கள், எப்படி தெரியுமா? சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தினுடைய மூமின்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்தீக் நாயகத்தின் ஈமானை இன்னும் ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்தி பார்த்தால் அதிகமான இடையுள்ளதாக அபூபக்கர் நாயகத்தினுடைய ஈமானை கனமானதாக இருக்கும் என்றார்கள். எனக்கு பின்னால் ஒரு நபியோ ரசூலோ வருவது கிடையாது, அவ்வாறு வர வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் இன்றைக்கு தகுதியானவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மலக்குமார்களே பார்த்து வெட்கிக்கக்கூடிய வெக்கம் கொண்ட ஈமானிய நெஞ்சம், துன்னூரைன் 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் இல்மினுடைய பட்டணம் என்றால் அப்பட்டணத்தினுடைய தலைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றுதான் கண்மணி நாயகம் சொன்னார்கள். மன் குன்து மௌலாஹு ஃப அலியும் மௌலாஹு, நான் யாருக்கு எஜமானோ அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் எஜமான்.
அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை யார் நோவினை செய்தார்களோ அல்லாஹ்வின் ரசூலையும் இவர் நோவினை செய்து விட்டவர் ஆவார். இவ்வாறெல்லாம் பெருமானார் சொல்லிவிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னில் நின்றும் உள்ளவர்கள், நான் அவர்களில் நின்றும் உள்ளவர், இவ்வாறெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்களே, இந்த வார்த்தைகளில் ஏதேனும் ஒரு இடத்திலே தன்னை விட்டும் பிரித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிநாயகத்தை கூறியிருக்கின்றார்களா? அருமையானவர்களே, கிடையவே கிடையாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியான யதார்த்தத்தை கொண்டு இருந்தார்கள். எனவேதான் நமது மூதாதையர்கள் சொல்லுவார்கள், அலியாரின் சிர்ரை அல்லாஹ் தான் அறிவான் என்று சொல்லுவார்கள். நம்முடைய அறிவுகள் குன்றிப்போன அறிவுகள், நம்முடைய இந்த குன்றிப்போன சுருங்கிய அறிவுக்கு அந்த பெரும் கடல் விளங்காது, அதனுடைய ஆழத்தை அடைய முடியாது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய 4வது ஹலீஃபா ஹிலாஃபத்துவத்தை அவர்கள் செவ்வனே வழிநடத்தி வருகின்ற பொழுது, அன்றைய காலத்திலே ஹவாரிஜீன்களுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் 3 சஹாபத்து தலைமைகளை கொலை செய்வதற்கு முயன்று சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வ கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களை சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்குள் நுழைந்த பொழுது அவர்களை பதுங்கியிருந்து அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை வாளிலே விஷத்தை பூசி அவர்களுடைய தலையில் அடித்து பின்னாலிருந்து அவர்களை தாக்கி அவர்களை கொல்லுவதற்கு முயற்சித்த பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீழவில்லை. ஹைபருடைய கோட்டையை கலட்டி தன் கையிலே வைத்து தன்னன் தனியாக பெரும் கோட்டையினுடைய கதவை வைத்து கவசமாக பாவித்தவர்கள் அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். தன்னுடைய உடம்பில் ஏறிய அம்பு கலட்டப்படுவதற்கு மறுத்தது அப்படியான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பின்னால் இருந்து தாக்கிய முனாஃபிக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தாக்கிவிட்டான். அவர்கள் அந்த இடத்திலே அவர்களுடைய ரூஹை விடவில்லை. அவர்கள் 2 நாட்களாக அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இறுதி படுக்கையாக இருக்கின்றார்கள். அந்த வேதனையில் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன ஒற்றை வார்த்தையை இந்த உம்மத்தில் யாரும் கூற முடியாத அந்த ஒரு நிலைமையிலே, ஃபுஸ்து, நான் வெற்றி பெற்று விட்டேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார்கள் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபா என்னும் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு தீர்ப்பு வழங்கவில்லை அந்நாயகம். பக்குவப்பட்ட நஃப்ஸை கொண்டவர்கள் அவர்கள். அந்த நேரத்திலே ரமலானுடைய பிறை 21வது நாளாகின்ற பொழுதுதான் அவர்களுடைய ரூஹு தன்னிலிருந்து பிரிகின்றது. அவர்கள் மறைகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரமலானுடைய பிறை 21வது இன்றைய நாளிலே இந்த உலகத்திலிருந்து மறைந்து விடுகின்றார்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களில் நின்றும் உள்ளவர்கள் என்று கூறப்பட்ட அந்நாயகம் இப்பொழுது தன்னுடைய மக்களிடத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் செய்த அந்த வசியத்தை நிறைவேற்றுகின்றார்கள். தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அந்த அவர்களுடைய ஜெசதை சுமந்து போய் ஓரிடத்திலே வைக்க சொன்னார்கள். தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் வைத்தார்கள். வைத்துவிட்டு உள்ளம் பாசத்தின் காரணமாக திரும்பி பார்க்க சொன்னது. திரும்பி பார்க்கின்றார்கள் தந்தையின் ஜெசதை. அப்பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய முகத்தில் துணியை கட்டியவர்களாக வருகை தந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஜெசதை சுமந்து நடக்க
கண்ட மக்கள் அவர்களை தொடர்ந்து நடக்க வேகம் அதிகமாக நடக்கின்றார்கள். இவர்களும் அதிகமாக வேகத்தில் நடந்து துயர்ந்து சென்று பின்னாலே சென்று எங்கள் தந்தையின் ஜசதை கொண்டு போபவர்கள் யார் என்று அவர்களுடைய பின்னால் பிடிக்கின்ற பொழுது ஜதிபினுடைய நிலையிலே திரும்பி பார்த்தார்கள். சுமந்து செல்லக்கூடிய மனிதர் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பது நமது வரலாற்று மூதாதையர்கள் சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய வரலாறு. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அல்லாஹு தஆலா பிறப்பிலும் சிறப்பாக்கி அவர்களுடைய மறைவிலும் சிறப்பாக்கிய வரலாறு இந்த உலகத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் இணைந்திருக்கின்ற காரணத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இந்த உலகத்தின் எந்த அறிவாக எடுத்துக்கொண்டாலும் காதிரியா, ரிஃபாயியா, சிஸ்தியா, நக்ஷபந்தியா, எந்த தரீக்காவை எடுத்துக்கொண்டாலும் கணிதம், மொழி சார்ந்த கல்வி, எந்த ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டாலும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வரலாற்றில் இடம் பதித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அனைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய நோன்பு பிற 21 அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தினமாக இருப்பதன் காரணத்தினால் அந்நாயகத்தை நினைத்து நாங்கள் அவர்களின் பேரிலே ஃபாத்திஹாவை ஓதி அவர்களின் வசீலாவை கொண்டு துஆ பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்பதை வினயமாக அன்புடன் வேண்டிக் கொண்டு அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் முற்றுப்புள்ளி இடுகின்றோம். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.